ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். என் பேரு ஆதர்ஷ். இந்த வீடியோல இந்தியா vs ஆப்கானிஸ்தான் 3வது ஓடிஐ ப்ரீவியூ பண்ண போறேன். இந்த மேட்ச் சென்னையில நடக்க போறது. இப்ப இந்த ப்ரீவியூக்குள்ள போயிடலாம். கண்டிஷன்ஸோட ஆரம்பிச்சேன்னா திருப்பியுமே கடைசியில அந்த 6 ஓடிஐல நடந்ததை நான் கண்டிட்டு ஸ்டாட்ஸ் கொடுக்க போறேன். எப்படி போயிருக்குன்னா பேட்டிங் ஃபர்ஸ்ட் 2 தடவை ஜெயிச்சிருக்கு, பேட்டிங் செகண்ட் 4 தடவை ஜெயிச்சிருக்கு. Average first inning score 258, average second inning score 232, pace economy 5.62, spin economy 5.2, pace wickets 51, spin wickets 36. இப்ப பேட்டிங் ஃபர்ஸ்ட் வெர்சஸ் பேட்டிங் செகண்ட் பார்த்தோம்னா இதுல காட்டுறது கடைசி 6 மேட்ச்ல 4 தடவை சேசிங் நான் ஜெயிச்சிருக்குன்னு காட்டுறது. ஆனா அந்த முதல் பேட்டிங்ல ஒரு 280 மாதிரி அடிச்ச உடனே நியூசிலாந்து ஆப்கானிஸ்தானை ஒரு மார்ஜின்னால தோக்கடிச்சா, 100 ரன்னுக்கு மேல தோக்கடிச்சா. அப்புறமா இந்தியா vs ஆஸ்திரேலியா 269, இந்தியா 248. அதை தவிர இந்த சேஸ் பண்ணதெல்லாம் ஆஸ்திரேலியா 199, இந்தியா 201, அப்புறம் பங்களாதேஷ் 245, நியூசிலாந்து 248. அந்த மாதிரி வந்திருக்கு. 270 சேஸ் பண்ணிருக்கா. ஆனா அந்த ரீசன்ட் மேட்சஸ்ல இப்ப பாகிஸ்தானுக்கு நேரம் ஆப்கானிஸ்தான் 280 சேஸ் பண்ணா. ஆனா பாகிஸ்தான் அந்த மேட்ச் சரியா போடல. சவுத் ஆப்பிரிக்காவும் 270 சேஸ் பண்ணா பாகிஸ்தானுக்கு எதிராக. ஆனா பாகிஸ்தான் அந்த மேட்ச் சரியா போடல. சோ எனக்கு பொறுத்த வரைக்கும் அந்த வென்யூல ஒரு 300 ரன் அடிச்சா ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு ஜாஸ்தியா இருக்கும். ஸ்பின்னர்ஸ் நடு ஓவர்ஸ்ல மேட்சுக்கு வருவா அந்த வென்யூல. பவர் பிளேல சீமர்ஸுக்கு தரம்ஷாலாலையும் லக்னோலையும் அந்த அளவுக்கு அலையாது. ஆனா பவர் பிளேல சீமர்ஸ் போட்டா, அதாவது சீமர்ஸ் இருந்தா சீமர்ஸ் போடலாம். ஆனா ஆப்கானிஸ்தானுக்கு ஃபசாலக் ஃபரூக்கி, ஃபயீத் அஹமத் இல்லாததுனால இந்த சீம் ஸ்ட்ரென்த் அவ்வளோ இல்லை. உமர் ஜாயும் திருப்பி வரப்போறான்னு தெரியல. ஏன்னா போன மேட்ச் உடம்பு சரியாததுனால விளையாடல. சோ ஆப்கானிஸ்தான் நிறைய ஸ்பின்னர்ஸ் பவர் பிளேல போடலாமா இருக்கும். ஆனா இந்தியா முக்காவாசி சீம் போலர்ஸ் தான் போட பார்க்க போறான்னு நினைக்கிறேன். சோ நான் இந்தியாவா இருந்தா இப்ப நான் சொன்னதுக்கு எதிரா பேச போறேன். இந்தியாவோட கருத்துல சீரீஸ் ஜெயிச்சாச்சு, நான் முதல்ல டாஸ் ஜெயிச்சா நான் பவுலிங் தான் போடுவேன். ஏன்னா ஆப்கானிஸ்தானோட டெம்ப்ளேட்டே பேட்டிங் ஃபர்ஸ்ட் 280 அடிச்சுட்டு டிஃபெண்ட் பண்ண பாக்குறது. நம்ம பார்த்தோம் இந்தியா பேட்டிங் ஃபர்ஸ்ட்னா இந்தியா போன மேட்ச் இந்த கஷ்டமான பிச்டே 400 ரன் அடிச்சுட்டா. ஸோ இந்தியாவோட கருத்துல சீரீஸ் ஜெயிச்சாச்சு, நான் டாஸ் ஜெயிச்சா நான் பவுலிங் தான் போடுவேன். ஆப்கானிஸ்தான் பேட்டிங் விளையாடியே ஆனும் எனக்கு பொறுத்த வரைக்கும். அப்புறமா சொன்ன மாதிரி பேசர்ஸ் வெர்சஸ் ஸ்பின்னர்ஸ் விக்கெட்ஸ் ஸ்பிளிட்னு பார்த்தோம்னா நிறைய வெளிநாட்டுல இருந்து டீம் வச்சு அவன் முக்காவாசி சீமர்ஸோட தான் போடுவா. ஆனாலுமே 51 36 சில வெனியில நான் சொன்ன மாதிரி 61 30 65 30 அந்த மாதிரிலாம் இல்ல. ஸோ சீமர்ஸ் குறைவா, ஸ்பின்னர்ஸ் குறைவா ஓவர் போந்தாலுமே ஸ்பின்னர்ஸ் அந்த போட்டு ஓவருக்கு நிறைய விக்கெட் எடுத்திருந்திருக்கா. அதனால நான் என்ன சொல்லுவேன்னா நடு ஓவர்ஸ் ஸ்பின்னர்ஸ் இந்த மேட்சுக்கு வருவா. சென்னை பத்தி நிறைய தடவை பார்த்துருக்கோம். இப்ப இந்த பிளேயிங் 11ஸ்குள்ள போகலாம். இந்தியாவுக்கு நான் எப்படி போவேன்னா எஸ்எஸ்பி ஜெய்ஸ்வால், ரோஹித் சர்மா, சுப்மன் கில், ஸ்ரேயஸ் ஐயர், நிதிஷ் ரெட்டி ஃபிட், கேஎல் ராகுல், வாஷிங்டன் சுந்தர், ஹர்ஷ் தூபே, குர்னூர் பிரார், குல்தீப் யாதவ், பிரின்ஸ் யாதவ். இப்ப குர்னூர் பிரார் அவ இந்த சீரீஸ்க்கு தான் வாய்ப்பு கொடுத்துருக்கா. ஹர்ஷ்தீப் சிங் நம்ம நிறைய பார்த்துட்டோம். இஸ் கோயிங் டு பி ஆல்மோஸ்ட் ஸ்டார்டிங் பவுலர்னே சொல்லலாம் அந்த வேர்ல்ட் கப் டீம்ல. ஸோ அவரை ரெஸ்ட் பண்ணிட்டு குர்னூர் பிரார், பிரின்ஸ் யாதவ் போன மேட்ச் தான் டெபியூ கொடுத்தா. நிதிஷ்குமார் ரெட்டி ஃபிட்டா இருந்தார்னா இதுதான் ஒரு சரியான வாய்ப்பு. அவர் பவர் பிளேல பவுலிங் கொடுத்தா. அப்புறமா இந்த ஸ்பின்னர்ஸ் மேட்சுக்கு வர வென்யூல வாஷிங்டன் சுந்தர் போன மேட்ச் நல்லா போட்டார். ஹர்ஷ் தூபேயோட டெபியூ அவ்வளோ சரியா போல, திருப்பியுமே ஒரு வாய்ப்பு கொடுக்கலாமா. குல்தீப் யாதவ் போன மேட்ச் தான் திருப்பி கொண்டு வந்தா, அவருக்குமே ஒரு வாய்ப்பு கொடுத்தா ஒரு 3 ஃபாஸ்ட் பவுலர் 3 ஸ்பின்னர் நிதிஷ்குமார் ரெட்டி பவர் பிளேல போடுறதுக்கான வாய்ப்பு இதா இருக்கும். பேட்டிங்கும் நான் இப்ப நம்பர் 5ல இப்போதைக்கு நான் ஒரு போந்திருக்கேன். ஒரு சரியான ஒரு வாய்ப்பு பேட்டிங் கிடைச்சதுன்னா ஒரு ஆல்ரவுண்ட் கெயினா இருக்கும். எஸ்வி ஜெய்ஸ்வால் போன மேட்ச் அப்பதான் வாய்ப்பு கொடுத்தா. சோ இப்போதைக்கு நான் ஓப்பனிங் போந்திருக்கேன். சுப்மன் கில் டு பேட் அட் நம்பர் 3. ஸ்ரேயஸ் ஐயர் இந்த சீரீஸ் ரன் தேத்திருக்கார். ஆனா ஒன்னும் அது பெரிய ஸ்கோரும் வரல. போன மேட்ச் அதிக பார்த்துட்டு அவுட் ஆனர். ஸோ நான் அவர் நம்பர் 4ல போட்டிருக்கேன். சாதாரணமா நான் என்ன சொல்லுவேன்னா அவர் முதல் 12 ஓவருக்குள்ள ஓடிஐல பேட்டிங் இறங்கக்கூடாதுன்னு சொல்லுவேன். ஏன்னா வீக்னஸ் டு த சீமிங் பால். ஆனா ஆப்கானிஸ்தான்ல இருக்கிற சீமர் நான் குறைச்சு மதிப்பிட்டு, ஆனா ஒமர் ஜாய் தோரன் பார்த்துருக்கோம்.
எல்லாமே ஷார்ட்டா போன்றிருக்கா, யாருமே மேலையும் போல இந்த சி மூமெண்ட்டும் எடுக்கல அவளுக்கு. அதனாலதான் ஸ்ரேயஸ் ஐயர் வந்து இந்த கேஸ்ல சீரீஸையும் ஜெயிச்சாச்சு. ஒரு பெரிய ஸ்கோர் எதிர்பார்க்கறதுனால நான் ஸ்ரேயஸ் ஐயர் வந்து நான் அந்த மேலேயே நம்பர் 4ல நான் இறக்கிடுவேன். சோ அப்படிதான் நான் பண்ணுவேன். இஷான் கிஷனை ரெஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். அதனாலனா இப்ப கேஎல் ராகுல் வந்து 39 ரன் அடிச்சார் முதல் மேட்ச்ல. போன மேட்ச் அடிக்க பார்த்துட்டு முதல் பந்து அவுட்டு. அதாவது என்னதான் ஒரு அஷோர்ட் ஸ்டார்டரா இருந்தாலும் நான் வந்து என்ன சொல்லுவேன், ஐ வாண்ட் டு கீப் மேக்கிங் ஷோர் த பிளேயர்ஸ் ஆர் கோயிங் டு ஸ்டார்ட் வந்து எப்பயுமே மேட்ச் பிராக்டிஸ் வர மாதிரி நான் பார்ப்பேன். இஷான் கிஷன் வந்து போன மேட்ச் ஒரு டிஸ்ட்ரக்டிவ் செஞ்சுரி அடிச்சார். இந்த அட்டாக்கு நேரா அவர் திருப்பி இறங்கினார்னா ஒரு 50 எனக்கு கண்டிப்பா அடிப்பார் எனக்கு பொறுத்த வரைக்கும். ஆனா கேஎல் ராவுக்கு அவ்வளவா அந்த சீரீஸ்ல பேட்டிங்கே கிடைக்கல. சோ அவரை வந்து நான் டீம்ல வச்சுக்க போறேன். விக்கெட் கீப்பிங் இதுவும் அவர்கிட்ட கொடுத்துருவேன். சோ இந்த மாதிரி நான் போவேன். நான் வந்து இந்தியா இருந்தா நான் டாஸ் ஜெயிச்சா முதல் பவுலிங் போடுவேன் டு டெஸ்ட் மைசெல்ஃப். இப்ப ஆப்கானிஸ்தான் 11 பார்த்தோம்னா அப்படிதான் நான் போவேன். ரமன்லா குர்பாஸ், இப்ராஹிம் ஜாத்ரான், சதிகுல்லா அட்டல், ராமத் ஷா, அஸ்மத்துல்லா ஷேதி, அஸ்மத்துல்லா ஒமர் ஜாய் ஃபிட், ரஷீத் கான், முகமது நபி, நங்கியாலா கரோட்டி, அல்லாஹ் கசன்ஃபாஸ், ஜியாவுர் ரஹ்மான். நான் சொன்ன மாதிரி அந்த 3 சீமர்ல வந்து அந்த பெஞ்ச்ல உட்காத்தி வச்ச 2 சீமரை போன மேட்ச் விளையாடினா அவ்வளவு சரியா போல. சோ நான் ஜியாவுர் ரஹ்மானா விளையாடி இருந்திருக்கேன். நங்கியாலா கரோட்டி போன மேட்ச் ரொம்ப சுமாரா போட்டார். ஆனாலுமே இப்ப இந்த ஸ்குவாடை வச்சுட்டு ஆப்கானிஸ்தான் வந்து சீமால அடிக்கவே முடியாது. ஸ்பின்னை வச்சுதான் அடிக்கணும். இந்தியா பேட்ஸ்மேன் வந்து அதுவும் ஒயிட் பால் கிரிக்கெட்ல ரொம்பவே நல்ல பிளேயர்ஸ் ஆஃப் ஸ்பின். ஆனா வர வழி கிடையாது, ஸ்பின்னை வச்சுதான் அடிக்கணும். சோ நங்காலா கரோட்டி போந்திருக்கேன். முகமது நபியை திருப்பி கொண்டே வந்தானும் எதனால உக்காத்தி வச்சா போன மேட்ச் எனக்கு புரியவே இல்லை. ஒமர் ஜாய் வந்து ஃபிட்டா இருக்கணும். ஏன்னா அவர் தான் அந்த நியூ பால்ல வந்து பவர் பிளேனை போட்டா அப்புறமா தேவைப்படுதுதான் ஜியாவுர் ரஹ்மான் போடலாம். ஒமர் ஜாயும் இல்லைன்னா இப்ப வந்து அந்த 3 சீமர்ல ஒரு சீமரோட பவுலிங் போடணுமா இருக்கும். சோ ஒமர் ஜாய் வந்து விளையாடலன்னா தர்விஷ் ரசூலியும் போன மேட்ச் அந்த ஹாம்ஸ்ட்ரிங்கும் அந்த மாதிரி தான் இருந்தது. சோ இக்ராம் அலி கில் வந்து பிளே அட் நம்பர் 6. சோ அந்த மாதிரி தான் இருக்கும். அதோட ஆப்கானிஸ்தானை பத்தி வேற ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. ஏன்னா நான் சொன்ன மாதிரி ஃபாஸ்ட் போலர்ஸ், இன்எக்ஸ்பீரியன்ஸ் ஃபாஸ்ட் போலர் யாராவது ஒருத்தர் விளையாடணும்னா ஒரு மேட்ச் ஜெயிச்சு கொடுக்க போறதா இந்த சமயத்துல இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். இக்ராம் அலி கில் வந்து ஒமர் ஜாய் விளையாடினா வெளியில தான் இருப்பார். தார்விஷ் ரசூலிக்கும் இன்ஜுரி. ஸோ ஆப்கானிஸ்தானை பத்தி நான் ஒன்றும் அவரோட டீம் காம்பினேஷன் இதுக்கு மேல நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன். ஆனா அவ வந்து டாஸ் ஜெயிச்சா பேட்டிங் தான் பண்ணும். எந்த வென்யூல இருந்தாலுமே அவளோட டெம்ப்ளேட்டே ஒரு 250 அடிச்சு டிஃபெண்ட் பண்ண பாக்குறது தான். இப்ப வந்து எட்ஜுக்குள்ள போயிடலாம். சென்னையில வந்து பவர் பிளேல ஒரு 55 ரன் வரணும். ஏன்னா அவ்வளோ வந்து அந்த தரம்ஷாலா அந்த லக்னோ எல்லாம் அவ்வளோ அலையாது. இப்ப எந்த டாப் 4 எடுத்துன்னு போகணும்? எஸ்எஸ்பி ஜெய்ஸ்வால், ரோஹித் சர்மா, சுப்மன் கில், ஸ்ரேயஸ் ஐயர் கம்பேர் ரமன்லா குர்பாஸ், இப்ராஹிம் ஜாதரான், சதிகுல்லா அட்டல், ராமத் ஷா. ஜெய்ஸ்வால் அடிச்சு விளையாடுவார், ரோஹித் சர்மாவும் அடிச்சு விளையாடுவார், கில் வந்து ரொம்ப நல்லா ஃபார்ம்ல இருக்கார், ஸ்ரேயஸ் ஐயர் வந்து எனக்கு பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச்லயும் அடிப்பார். ஆப்கானிஸ்தானுக்கு குர்பாஸ் அடிச்சு விளையாடுவார், இப்ராஹிம் ஜாதரான் ஒரு கிளாஸ் பிளேயர், சதிகுல்லா அட்டல் ரெண்டுமே பண்ண முடியும், ரஹமத் ஷா ஒரு கிளாஸ் பிளேயர். இது 2 டீமாலுமே எனக்கு பொறுத்த வரைக்கும் 55 வர முடியும். இன் டர்ம்ஸ் ஆஃப் ஆப்கானிஸ்தானுமே கேபிட்டலைசிங் அந்த பேட் பால்ஸ். குர்பாஸ் எல்லாமே அழிக்க பார்க்கறத தவிர அதர்ஸ் கேன் கேபிட்டலைஸ் அந்த பேட் பால்ஸ். சதிகுல்லா அட்டல் 2 இதுவும் பண்ணுவார். ஆனா அந்த அடிக்கிற ஆள டாப் 4 அதுவும் ஆப்கானிஸ்தானோட சீம் ரிசோர்சஸ். இப்ப ஃபாஸ்ட் போலிங் போட்டா இந்தியா அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸ்பின்னர்ஸ் போட்டா ஒயிட் பால் கிரிக்கெட்ல இந்தியா வந்து ஸ்பின் போட்டு நகர்த்தவே முடியாது. ஸோ இந்தியா டாப் 4க்கு அந்த இது கொடுக்க போறேன். அப்புறம் இந்த மிடில் ஆர்டர்னு பார்த்தோம்னா இப்ப ஸ்ரேயஸ் ஐயர், நிதிஷ்குமார் ரெட்டி ஃபிட், கேஎல் ராகுல், வாஷிங்டன் சுந்தர், ஹர்ஷ் துபே. இப்ப இங்க பார்த்தோம்னா அஸ்மத்துல்லா ஷேதி, ஒமர் ஜாய் ஃபிட், ரஷீத் கான், நபி. ரஷீத் கான் பழைய மாதிரி பேட்ல பரல, நபிக்கும் அந்த அளவுக்கு பழைய மாதிரி பேட்ல பரல. ஸோ இந்தியாவுக்கு நான் எட்ஜ் கொடுப்பேன். ஃபாஸ்ட் போலிங் எட்ஜ் வந்து இப்ப இந்தியாவுக்கு பிரின்ஸ் யாதவ், குர்னூர் பிராட், நிதிஷ்குமார் ரெட்டி. ஆப்கானிஸ்தானுக்கு ஒமர் ஜாய் ஆர் ஒன் மோர் ஃபாஸ்ட் போலர்னால இப்ப ஜியாவுர் ரஹ்மான், முகமது சலீம் ஒரு பிலால் சமி. அந்த எட்ஜ் வந்து இந்தியாவுக்கு கொடுக்க போறேன். ஸ்பின்னர்ஸ் பார்த்தோம்னா இந்தியாவுக்கு வாஷிங்டன் சுந்தர், ஹர்ஷ் தூபே அண்ட் குல்தீப் யாதவ். இப்ப வந்து நான் இத்தனை நாளி நான் வந்து ஆப்கானிஸ்தானுக்கு தான் நான் ஸ்பின் எட்ஜ் கொடுத்துருக்கேன். ஆனா ரஷீத் கான் விக்கெட் எடுத்தார் போன மேட்ச், பழைய ரஷீத் கானா வரல. முகமது நபி வந்து ரொம்ப நல்ல பவுலர், ஆனா போன மேட்ச் ஒக்காத்தி வச்சுட்டா அப்புறமா வரார். நாகேலா கரோட்டி போன மேட்ச் ரொம்ப சுமாரா போட்டார். அல்லாஹ் கசன்ஃபார் வந்து நல்ல பவுலர், ஆனா இந்தியாவுக்கு எதிராக அதுவும் சுப்மான் கில்க்கு ஆரம்பத்துல போறச்சு எதிராலாம் சுப்மான் கில்லாம் ஸ்பின்னை வச்சு அவுட்டே பண்ண முடியாது. ஸோ
அந்த கேஸ்னா இந்தியாவுக்குமே நான் ஸ்பின் எட்ஜ் கொடுப்பேன். இந்தியா வந்து I've got the edge in all the departments. They will go as a favorites to win this match. பார்க்கலாம். இந்த வீடியோ என்ஜாய் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மை ஒப்பீனியன் வாட்சஸ்.